சௌகரியமே பேச வராங்க. நம்ம மகாலட்சுமி வந்து பேசுங்க மகாலட்சுமி. இப்ப செல்போன் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகுது? அனைவருக்கும் வணக்கம். இப்ப செல்போன் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு தெரியுமா நடுவரையா? எல்லாருக்கும் தான் யூஸ் ஆகுது. இல்ல பிள்ளைகளை பெற்றெடுத்த நம்ம அம்மாக்களுக்கு தான் செல்போன் கொடுத்தா போதும், தட்டில் இருக்க சாப்பாடு மொத்தம் காலி ஆகிடும். அது எப்படி? செல்போன் கொடுத்தா தட்டில் இருக்க சாப்பாடு காலியாகும்? குழந்தைகள் போனை பார்க்க, அம்மா வாயில சாப்பாடை ஊட்ட, போனை பார்க்க வாயில சாப்பாடை ஊட்ட, வேலையே ஈஸியா முடிஞ்சிடும். அம்மா ஊட்டுற சாப்பாடு வாயில போதா இல்ல கீழே போதாமா? வாயில தான் போகுது நடுவரையா. அதெல்லாம் நம்ம அம்மா பார்த்துப்பாங்க. ஒரு செல்போன் இருந்தா போதும், பொட்டி பாம்பா ரூம்ல அடைஞ்சிட்டு கேமையே விளையாடிட்டு இருப்பாங்க. ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்க நடுவரையா. உலகமே இன்று கூகுளை தான் தேடுகிறது. ஆனால் அந்த கூகுள் சுந்தர் பிச்சை என்னும் தமிழனை தான் தேடுகிறது. யார் அந்த சுந்தர் பிச்சை? அவர்தான் நம்ம கூகுளின் சிஇஓ நடுவரையா. எந்த ஒரு தெரியாத ஊருக்கு போனாலும் கூகுள்ல இடத்தை போடலாம், ஈஸியா போயிடலாம். சரியா சொன்னீங்க. நானும் இந்த இடத்துக்கு வரதுக்கு கூகுள்ல போட்டுதான் வந்தேன். நடுவரையா, உங்களுக்கு பணம் வேணும்னா என்ன பண்ணுவீங்க? பேங்க்குக்கு போவேன், இல்ல ஏடிஎம்க்கு போய் பணம் எடுத்துட்டு வருவேன். அப்பெல்லாம் நமக்கு 2000 20,000 தேவைப்பட்டா அரை நாள் லீவ் போட்டுட்டு பேங்க்குக்கு போய் செலான் ஃபில் பண்ணி கவுண்டர்ல கொடுத்துட்டு வெயிட் பண்ணாதான் காசு கிடைக்கும். ஆனா இப்ப இரவு 12 மணிக்கு கூட யாருக்குன்னா எமர்ஜென்சி 2 லட்சம் தேவைன்னா கூட 10 பேர்கிட்ட கடன் வாங்கி ஒரே டிரான்சாக்ஷன்ல மொத்த பணத்தையும் அனுப்புற வசதி இந்த செல்போன் தான் தந்திருக்கு. அவ்வளவு வசதியா? இப்ப எல்லாம் கணிப்பொறி செல்போன் இல்லாத வாழ்க்கைய நினைச்சு கூட பார்க்க முடியாது. கணிப்பொறி என்பது உலகத்தை உனக்கு காட்டுகிற ஜன்னல். செல்போன் என்பது உள்ளங்கையிலே இருக்கக்கூடிய உலகம். அந்த ஜன்னலை திறக்கிறதும் மூடுறதும் நம்ம கையில தான் இருக்கு நடுவரையா. அப்படிதான் ஒருத்தர் சொன்னா, குயிலே நீ மட்டும் கருப்பா இல்லனா எங்கேயோ போயிருப்ப, கடலே நீ மட்டும் உப்பா இல்லனா எங்கேயோ போயிருப்ப, மலரே நீ மட்டும் உனக்கு மட்டும் முள்ளிலனா எங்கேயோ போயிருப்ப. அது மூணு சேர்ந்து சொல்லிச்சான், இந்த மாதிரி எங்களை குறை சொல்லாம இருந்தா நீ எங்கேயோ போயிருப்ப. நடுவரையா, அப்பனா குறைய மட்டும் பார்க்காதீங்க, அதுல நிறைய இருக்கு. உலகம் போற போக்க பாரு செல்லம்மா, செல்போன் கையில இருக்கு என்ன பண்ணுது பாரம்மா. உலகம் போற போக்க பாரு செல்லம்மா, செல்போன் கையில இருக்கு என்ன பண்ணுது பாரம்மா. சேட்டிலைட் டிவியினை கலாச்சாரம் வளருது, சிந்தனையை வளர்க்க வச்சு மனிதன் புத்தி வளர்க்குது. உலகம் போற போக்க பாரு செல்லம்